ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். இந்த எல்சிஎம்ங்கிற வேர்டு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்குனாலும் இந்த எல்சிஎம்ங்கிற வேர்ட் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டாபிக் பற்றி இன்றைக்கி நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாப்பிக்லேருந்து உங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் 1 or 2 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. அண்ட் இதில் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்னா, ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லுவாங்க, ரேஷியோஸில் வர மாதிரி ப்ராப்ளம்ஸ், அண்ட் அந்த ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணணும், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஹெச்சிஎஃப்ல வரும். எல்சிஎம் பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், எந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறப்பனாலும் அந்த டினாமினேட்டர் வேல்யூவை காமன் ஆக்குறதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் ரிப்பீட்டிங் சைக்கிள்ஸ் வர்றப்போ அதை எப்படி ஷெட்யூல் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் வரப்பையும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்டெப்தா புரியும். ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னன்னா, ஒரு 2 நம்பரோ இல்லை அதுக்கு மேலே இருக்க நம்பர்ஸ்க்கோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது அந்த நம்பர்ஸை டிவைட் பண்ணக்கூடிய ஒரு ஹையஸ்ட் நம்பர், காமனாக டிவைட் பண்ணக்கூடிய ஒரு ஹையஸ்ட் நம்பர் தான் ஹெச்சிஎஃப். அதுவே எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது 2 நம்பரோ இல்லை அதுக்கு மேற்பட்ட நம்பரோ கொடுக்குறப்போ அந்த நம்பர்ஸோட ஒரு லீஸ்டான காமன் மல்டிபிள் அது. இது நம்ம இன்னும் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். இப்போ ஹெச்சிஎஃப்னா என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இங்கே ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபேக்டர்னா என்ன, அந்த நம்பரை ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். ஸோ அந்த 27க்கு நான் ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கேன். 27ஓட ஃபேக்டர் 9, 3, 1 அண்ட் 18ஓட ஃபேக்டர்ஸ் 9, 3, 2, 1. இந்த மாதிரி 36க்கும் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஹெச்சிஎஃப்னா என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ என்ன பண்ணணும்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க, பட் நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கணும்னா, முதல் இந்த 3ல் எது லீஸ்ட் நம்பர் நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே 18. ஸோ இந்த 18 இங்கே இருக்கான்னு செக் பண்ணும். இங்கே இருக்குது, பட் 27ல இல்ல. ஸோ அப்போ 18 இல்ல. நெக்ஸ்ட் அதோட ஃபேக்டரை பார்க்கணும். இப்போ 9 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, அண்ட் இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ 9 தான் இதோட ஹையஸ்ட், இந்த 3 வேல்யூஸையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு ஹையஸ்ட் நம்பர். ஸோ 9 விட வேற எந்த நம்பரும் இதை டிவைட் பண்ண முடியாது. 9க்கு கீழே இருக்க நம்பர்ஸ் டிவைட் பண்ணும். 9 விட பெரிய நம்பர் எதுவுமே இந்த 3ஐயும் காமனா டிவைட் பண்ணாது. அதுதான் இதோட மீனிங். ஹையஸ்ட் காமன்னா 9 தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர். இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஹையஸ்ட் நம்பர் 9. எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு மல்டிபிள்ஸ் எழுதியிருக்கேன். 8ஓட மல்டிபிள் என்ன, 16, 24, 32. அதே மாதிரி 12க்கும் 6க்கும் எழுதியிருக்கேன். இங்க லீஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா கொடுத்துருக்க நம்பர்ல எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். இங்க 12 தான் பெரிய நம்பர். 12 இங்கே இருக்கா, இங்க இருக்குது, ஆனா இங்க இல்ல. ஸோ 12க்கு அடுத்த நம்பர் நான் செக் பண்றேன். 24, 24, 24. அப்போ 24 இருக்குது. அப்போ இந்த 24 3லையுமே இருக்குது. ஸோ இந்த 24 தான் இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு லீஸ்டான காமன் மல்டிபிள் நம்பர். அண்ட் இதோட மல்டிபிள்ஸ் எல்லாமே டிவைட் ஆகும், பட் லீஸ்ட் வேல்யூ தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 24 தான் லீஸ்ட். இதுக்கு கம்மியா எந்த நம்பரும் இந்த 3ஆலையும் டிவைட் ஆகாது. இதுதான் இதோட மீனிங். ஸோ ஹெச்சிஎஃப்னா என்னன்னு பார்த்தோம், கொடுத்துருக்க நம்பர்ஸை டிவைட் பண்ணக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர். இது கொடுத்துருக்க நம்பர்ஸால டிவைட் ஆகக்கூடிய ஒரு லீஸ்ட் நம்பர். இதுதான் இதுக்கும் டிஃபரன்ஸ். ஹெச்சிஎஃப் வந்து அந்த வேல்யூ இந்த நம்பர்ஸை டிவைட் பண்ணும். எல்சிஎம் வேல்யூ இந்த நம்பர்ஸால டிவைட் ஆகும். ஓகேவா, இதுதான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். இப்போ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்க்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதை என்ன பண்ணிருக்கேன்னா, 27க்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் முதல் 2ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். அப்படி ஆகலைன்னா நெக்ஸ்ட் 3 ட்ரை பண்ணணும். அப்படி 3ஆல ஆகலைன்னா நெக்ஸ்ட் 5, 7 அந்த மாதிரி போகணும். எடுத்தோடனே பெரிய நம்பர்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா தப்பு விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் 27 2ஆல டிவைட் ஆகாது, அதனால நான் 3ல போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதே ஃபாலோ பண்ணிருக்கேன். 9னா 3 அண்ட் அகைன் இந்த மாதிரி. ஸோ இதே போல 18 2ஆல டிவைட் ஆகும். ஸோ 2ல போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 9க்கு 3 அந்த மாதிரி. ஸோ 36க்கும் இது. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், இதை 3 பவர் கியூப்னு எழுதலாமா, இதை 2 into 3 ஸ்கொயர்னு எழுதலாமா, இது 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர். இப்போ இதை ஹெச்சிஎஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, பவர் வந்து லீஸ்ட் பவரா இருக்கணும் சூஸ் பண்றது.
இங்க ஹையஸ்ட்னு கொடுத்துருக்காங்களேன்னு ஹையஸ்ட் எடுத்துறாதீங்க. எப்பயுமே மோஸ்ட்லி ஹையஸ்ட்னு கொடுக்குறப்ப இது நம்ம பண்ற எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்னா வேர்ட் வர மாதிரி தான் பண்ணுவோம். லீஸ்ட் வேல்யூவா தான் சூஸ் பண்ணுவோம். அப்போ இங்க வந்து 2 இங்க இருக்குது, இங்க இருக்குது, இங்க 2 இல்ல. அப்போ 2 நம்ம சூஸ் பண்ண கூடாது. மூணுலயுமே இருக்கிற நம்பரை தான் சூஸ் பண்ணணும். இங்க 2 இங்கேயும் இருக்கு, இங்க இல்ல, அதனால நம்ம 2 சூஸ் பண்ணல. இப்போ 3 வந்து இங்க கியூப் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் 3 ஸ்கொயர் இருக்கு. அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணணும்? 3 கியூபா 3 ஸ்கொயரா என்ன சூஸ் பண்ணணும்? என்ன சொன்னேன்? லீஸ்ட் வேல்யூ சூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, சோ அப்போ லீஸ்ட் வேல்யூ என்ன? 3 ஸ்கொயர். சோ இந்த 3 நம்பரோட HCF வேல்யூ 9. ஓகேவா? அதே போல எல்சிஎம்க்கும் சேமா ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கேன். இதை எப்படி எழுதுவோம்? 2 கியூப்னு எழுதுவோம். இது 2 ஸ்கொயர் இன்டூ 3ன்னு எழுதுவோம். இது 2 இன்டூ 3ன்னு எழுதுவோம். இது லீஸ்ட்னு இருக்கு. அப்போ அப்படியே ஆப்போசிட்டா பெரிய நம்பரா சூஸ் பண்ணுவோமா? அப்போ பவர்ல ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிறத சூஸ் பண்ணுவோம். 2 இங்க 2 கியூப்னு இருக்கு, இங்க 2 ஸ்கொயர் இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. சோ நான் 2 கியூப் எடுத்துக்கிறேன். அடுத்து இங்க என்ன பண்ணுவோம்? எல்லாத்துலயுமே இருந்தா மட்டும்தான் அந்த நம்பரை சூஸ் பண்ணுவோம். பட் இங்க ஒரு இதுல இருந்தா கூட அந்த நம்பரை சூஸ் பண்ணிடலாம். அப்படியே ஆப்போசிட்டா இதுக்கு பண்ணுவோம். சோ இங்க 2 கியூப் எடுத்துட்டேன். அடுத்து 3 இங்க இல்ல, பட் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சோ இப்ப சப்போஸ் இங்க 3 ஸ்கொயர் இங்க 3ன்னு இருந்துச்சுன்னா நான் 3 ஸ்கொயர்னு தான் எடுக்கணும். ஓகேவா? பட் இங்க ரெண்டுலயுமே 3 இருக்கனால நான் 3 எடுத்துக்கிறேன். அப்போ இதோட வேல்யூ 2 கியூப் இன்டூ 3 ஈக்குவல் டு 24. சோ சில சமயம் உங்களுக்கு டைரக்டா நம்பர் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்து இதுல HCF கண்டுபிடிங்க, LCF கண்டுபிடிங்கன்னு கேட்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றோம். HCFனா என்ன பண்ணுவோம்? ஹையஸ்ட் காமன் இருக்கு, பட் நம்ம சூஸ் பண்றப்போ லீஸ்ட் வேல்யூவா சூஸ் பண்ணுவோம். பவர் 3 கியூப் 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னா எந்த பவர் லீஸ்டா இருக்கோ அந்த பவர் சூஸ் பண்ணும். அப்போ 3 ஸ்கொயர். 2 இங்க இருக்கு, இதுல இல்ல. சோ அப்போ எடுக்க கூடாது. மூணுலயுமே இருந்தா தான் அந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணணும். பட் எல்சிஎம்க்கு அப்படியே ஆப்போசிட், பவர் ஹையஸ்ட் பவர் சூஸ் பண்ணணும். அண்ட் அந்த நம்பர் ஒரு இதுல இருந்தா கூட அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிவிஷன் மெத்தட். இப்போ HCF வந்து பெரிய பெரிய நம்பர்ஸ்க்குலாம் கேட்கறாங்க அப்படின்றப்போ இந்த மெத்தட் போயிட்டா சிம்பிளா பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 90க்கும் 70க்கும் நான் HCF கண்டுபிடிக்க போறேன்னா பெரிய நம்பரை உள்ள போட்டுக்கிறேன். 70 இங்க டிவிஷன் மாதிரி போட்டுக்கிறேன். வழக்கம் போல டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா? 1 போட்டா 70. சோ ரிமைண்டர் 20. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 20 இங்க வச்சு இங்க இருக்க இந்த 70 இங்க வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த 20 அது எத்தனை தடவை? 3 டைம்ஸ் போட்டா 60. சோ ரிமைண்டர் 10. இப்போ இந்த 10க்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இங்க இருக்க இந்த 20 இங்க போட்டு டிவைட் பண்ணணும். சோ 10.2 டைம்ஸ் போகும் 0. ரிமைண்டர் எப்ப 0 கிடைக்குது? இந்த 10 வச்சு டிவைட் பண்றப்போ தான் நமக்கு கிடைக்குது. சோ இந்த ரெண்டோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 10. புரிஞ்சுதா? பெரிய நம்பரை உள்ள போட்டுக்கிறோம், 70 அடுத்த நம்பரால டிவைட் பண்றோம், அப்புறம் ரிமைண்டர் வரப்போ அடுத்தடுத்த டிவிசிபிளா அப்படியே உள்ள கொண்டு வரோம். இங்க இப்போ இதுக்கு 10 வரப்போ இந்த 20 உள்ள கொண்டு போறோம். இந்த மாதிரி பண்ணணும். எப்போ 0 வருதோ, எந்த நம்பரால டிவைட் பண்றப்போ 0 வருதோ அந்த நம்பர் தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது டிவிஷன் மெத்தட். சோ அதே போலதான் எல்சிஎம்க்கும் இது நாங்க சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்க மெத்தட் தான். லாங் டிவிஷன் மெத்தட் போடுவீங்க, 2 2 அந்த மாதிரி போட்டு வந்திருக்குது. சோ இங்க இதை எப்படி எழுதலாம்? 2 கியூப் இன்டூ 3, இதோட வேல்யூ 8 இன்டூ 3 ஈக்குவல் டு 24. ஓகேவா? இந்த மெத்தட் பெரிய நம்பர்ஸ் கொடுக்குறப்ப யூஸ் பண்ணுங்க HCF கண்டுபிடிக்கிறதுக்கு. எல்சிஎம்க்கு யூஸ்வலா இந்த மெத்தட் யூஸ் பண்றது பெட்டர். இப்போ HCFக்கும் LCMக்கும் இருக்க ரிலேஷன் என்ன அப்படின்னா, ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரோட மல்டிப்ளிகேஷனும், இப்போ அந்த 2 நம்பருக்கு நான் HCFும் LCMும் கண்டுபிடிக்கிறேன்னா அந்த 2 வேல்யூ HCFோட மல்டிப்ளிகேஷன் அந்த HCF வேல்யூவோட மல்டிப்ளிகேஷன் இன்டூ LCM வேல்யூவோட மல்டிப்ளிகேஷனும் அந்த 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷனும் ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 812ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 812ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 8க்கும் 12க்கும் HCF கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? இப்போ இதுல 2 கியூப் இருக்குது, இது 2 ஸ்கொயர் இன்டூ 3ன்னு இருக்குது. காமனா ஃபேக்டர் பண்ணி எழுதிட்டேன். இப்போ இதுல இருந்து HCF எப்படி எழுதுறது? HCF என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? பவர்னா ஸ்மாலஸ்ட் பவர் சூஸ் பண்ணணும். இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்குது. சோ 2 கியூபா 2 ஸ்கொயரா? 2 ஸ்கொயர். 3 இங்க மட்டும்தான் இருக்கு, இங்க இல்ல. சோ HCFல அதை சூஸ் பண்ண கூடாது.
அப்போ எல்சிஎம்க்கு என்ன அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுவீங்களா? இங்கே 2 கியூப் இருக்கு, இங்கே 2 ஸ்கொயர் இருக்கு. எல்சிஎம்க்கு என்ன சூஸ் பண்ணுவோம்? ஹையஸ்ட் பவர் சூஸ் பண்ணுவோம். அப்போ 2 கியூப். 3 இங்கே இல்லை, பட் இங்கே இருக்கு. ஒரு இதில் இருந்தாலே எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ நான் 3 எழுதிக்கிறேன். அப்போ இதோட வேல்யூ என்ன? 4. இதோட வேல்யூ 2 கியூப் 8. 8 into 3 24. இப்போ என்ன இதோட இது லானா, இப்போ இந்த 4 into 24ம் 8 into 12ம் ஈக்குவலா இருக்கும். அதோட இந்த ஹெச்சிஎஃப் வேல்யூவும் எல்சிஎம் வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கிற வேல்யூ ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 into 12 இது என்னது? 96. அதே போல இந்த 24 into 4 பண்ணா 24 into 4ம் 96. ஓகேவா? புரியுதா? அப்போ ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஒரு ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் வேல்யூவும் எல்சிஎம் வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அதுதான் இந்த ரூல், ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ ஃப்ராக்ஷன்ஸ்ல வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா மேல இருக்க நம்பர்ஸ்க்கு ஃபுல்லா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு எல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுவே எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க, என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதை மேல இருக்க நம்பர்ஸ்க்கு பண்ணணும். ஹெச்சிஎஃப்னா மேல இருக்க நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப், எல்சிஎம்னா மேல இருக்க நம்பருக்கு எல்சிஎம், கீழே இருக்க நம்பருக்கு ஹெச்சிஎஃப். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்க இருக்கா, இப்போ இந்த நம்பருக்கு இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணுவீங்க? மேல இருக்க நம்பருக்கு எல்லாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போமா? ஹெச்சிஎஃப் ஆஃப் 2, 8, 10, 32. கீழே இருக்க நம்பருக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆஃப் 3, 9, 27, 81. ஓகேவா? இப்போ இந்த நம்பருக்கு என்ன வரும்? 81. இதுக்கு நீங்க நம்ம யூசுவலா இத்தனை மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதுல ஏதாவது ஒரு மெத்தட் படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சீங்கன்னா வேல்யூ 2 வரும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா இதோட வேல்யூ 81 வரும். அப்போ ஹெச்சிஎஃப் இந்த ஃபிராக்ஷனோட ஹெச்சிஎஃப் வேல்யூ 2/81. இதே மாதிரி இப்போ எல்சிஎம்க்கு என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னா மேல இருக்க நம்பருக்கு எல்சிஎம் போடுவோம். 2, 8, 10, 32. கீழே இருக்க நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். 3, 9, 27, 81. இப்போ அதே போல இந்த எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா வேல்யூ 160 கிடைக்கும். அண்ட் இந்த நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா 3 கிடைக்கும். இது பார்த்தாலே தெரியும் 3 இருக்கனால 3 இந்த எல்லாத்தையும் டிவைட் பண்ணுச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா 3 போட்டுடலாம். ஏன்னா இப்ப 9 சூஸ் பண்ணீங்கன்னா 9 வந்து 3 டிவைட் பண்ணாது இல்லையா? சோ இருக்கிறதுல எந்த நம்பர் ஹையஸ்ட் நம்பர் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணக்கூடியது 3 மட்டும்தான். சோ 3 போட்டிருக்கீங்க. ஓகேவா? இதுதான் எல்சிஎம் வேல்யூ. இந்த ஃபிராக்ஷனுக்கு எல்சிஎம் வேல்யூ இதுதான். ஓகேவா? இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சில மெத்தட்ஸ் பார்த்தோம். அது போக ஒரு ஷார்ட்கட் சிலதும் இருக்கு. ஏன்னா எல்சிஎம் வந்து நீங்க எப்பயும் லாங் டிவிஷன் மெத்தட்ல போடுறது தான் பெட்டரா இருக்கும். ஹெச்சிஎஃப்க்கு வந்து நீங்க ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இப்படி ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிம்பிளிஃபைன்னு வந்துட்டாலே நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்போ இந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா அந்த வேல்யூ தவிர வேற எந்த நம்பரும் அதை விட அதிகமா இதை டிவைட் பண்ணாது இல்லையா? சோ அதுதான் ஃபைனலா டிவைட் பண்ணி நம்மளுக்கு சிம்பிளிஃபைடா கிடைக்கும். அப்போ இது ரெண்டுக்கும் எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது பெரிய நம்பரா இருக்கு, ஒன்னு நீங்க லாங் டிவிஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 7, 48, 5, 61, 7, 8, 1, 187. இப்போ இந்த 187 வந்து இதையும் டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணணும். அப்படி பார்த்தா 187 வந்து இதை 3 டைம்ஸ் டிவைட் பண்ணும், இதை 4 டைம்ஸ் டிவைட் பண்ணும். ஓகேவா? இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அந்த டிஃபரன்ஸால இது டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. ஆச்சுன்னா இந்த நம்பர் தான் இது ரெண்டுக்குரிய ஹெச்சிஎஃப் வேல்யூ. அப்படி இல்ல சப்போஸ் இந்த நம்பர் டிவைட் பண்ணலன்னா அடுத்து இந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்ணிட்டு இது வந்து 2ஆல டிவைட் பண்றப்போ உங்களுக்கு பாயிண்ட்ல வரும். சோ அப்படி இல்லாம பாயிண்ட்ல வராத மாதிரி அடுத்தடுத்த ஃபேக்டர்ஸ் செக் பண்ணணும். 2, 3ஆல அடுத்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து 4, 5 அந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்துட்டு அந்த நம்பரை வச்சு செக் பண்ணணும் இங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? என்ன பண்றோம், அந்த ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த டிஃபரன்ஸை வச்சு அது டிவைட் ஆகுதான்னு செக் பண்றோம். டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் தான் இந்த ரெண்டோட ஹெச்சிஎஃப். சோ 3/4. அப்போ 3/4க்கு கீழே இதை இன்னும் இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா? அப்போ இந்த ஃபேக்டரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். சோ ஒரு ஃபேக்டர் கொடுத்து சிம்பிளிஃபை கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு ஃபேக்டரை நீங்க சிம்பிளிஃபை பண்ண போறீங்கனாலும் சரி, நீங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு டைரக்டா நீங்க ஒவ்வொருதா
நீங்க ஒவ்வொன்றா சின்ன சின்ன நம்பரா யூஸ் பண்ணி கேன்சல் பண்றதை விட ஹெச்சிஎஃப் வேல்யூ கண்டுபிடிச்சா இப்படி டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி சம்ஸ் சிலது சால்வ் பண்ணலாம். ஹெச்சிஎஃப் எல்சிஎம் எந்தெந்த இதுக்கு ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணணும், எந்தெந்த சம்க்கு எல்சிஎம் யூஸ் பண்ணணும், எந்த இதில் அந்த ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சம் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 numbers is 11 and their LCM is 616. If one of the number is 88, find the number. ஸோ ஒரு 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, அந்த 2 நம்பரில் ஒரு நம்பரும் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த ஃபார்முலா A into B ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் ஆஃப் AB into LCM ஆஃப் AB. இந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணணும். ஒரு நம்பர் நம்மளுக்கு தெரியாது, A நமக்கு தெரியாது, இன்னொரு நம்பர் 88ன்னு வச்சுக்கலாம். HCF வேல்யூ என்ன? 11 இன்டூ LCM வேல்யூ 616. அப்போ இந்த 88 இங்கே வர்றப்போ இதை எப்படியோ வச்சுக்கோங்க. 88 இங்கே வரப்போ டிவிஷனுக்கு வரும். ஸோ 11ல் கேன்சல் பண்ணால் 8. இப்போ இது 8ல் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். 7 times 56, ரிமைனிங் 5 56. ஸோ அதுவும் 7 times. அப்போ இந்த சம்க்கு ஆன்சர் 77. அப்போ அந்த இன்னொரு நம்பர் 77. 77க்கும் 88க்கும் HCF வேல்யூ 11, LCM வேல்யூ 616. ஓகேவா? What is the greatest possible rate at which a man can walk 51 km and 85 km in an exact number of hours? அதாவது ஒரு மேன் வந்து what is the greatest possible in the words greatest, highest, greatest, highest, largest, possible. அந்த பாசிபிள்னு சேர்ந்து வரணும். கிரேட்டஸ்ட் பாசிபிள், ஹையஸ்ட் பாசிபிள், இந்த வேர்ட் வந்துட்டாலே அந்த சம்க்கு நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு மேன் வந்து 51 கிலோமீட்டர் நடக்கிறாரு, 85 கிலோமீட்டரும் நடக்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்போ அவர் எவ்வளோ நடந்திருப்பாருங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த சம்க்கு 51க்கும் 85க்கும் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணினாலும் HCF கண்டுபிடிச்சிக்கலாம். லாங் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன ஷார்ட்கட் பண்ணினா 85யும் 51 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 34 கிடைக்கும். 34 வந்து 85 டிவைட் பண்ணாது. ஓகேவா? 51ஐயும் டிவைட் பண்ணாது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும்? இந்த 34 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 17. இப்போ இந்த 17 இது ரெண்டையும் டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணணும். அப்போ 17 வந்து 85 டிவைட் பண்ணும், 5 கிடைக்கும். 51 வந்து 17ஆல் டிவைட் ஆகும், 3 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டையுமே டிவைட் பண்ணுது. அப்போ இந்த நம்பரோட HCF வேல்யூ 17. ஓகேவா? 85 டிவைட் பண்ணுது, 51 டிவைட் பண்ணுது. அப்போ இந்த ரெண்டையுமே டிவைட் பண்ணுதுன்னா இந்த வேல்யூ தான் இதோட HCF. ஸோ 17 தான் இதோட ஆன்சர். அப்படி இல்லை இது குழப்புது அப்படின்னா நீங்க லாங் டிவிஷன் மெத்தட் கூட போட்டுடலாம். அது எப்படி போடுவோம்? 85 போடுவோம், இங்கே 51னா 1 டைம் தான் வரும், ரிமைண்டர் 34. ஸோ 34 போட்டோன்னா இந்த 51 இங்கே போடுவோம் இல்லையா, 1 டைம். ஸோ இது 17 இங்கே 34 போடுறப்ப 2 டைம்ஸ் 34 0. ஸோ 34ஆல் டிவைட் ஆகிறப்போ ஸோ HCF வேல்யூ 17. ஓகேவா? எப்போ நம்ம HCF வேல்யூ கண்டுபிடிக்கணும்? கிரேட்டஸ்ட் பாசிபிள், ஹையஸ்ட் பாசிபிள், லார்ஜஸ்ட் பாசிபிள், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வர்றப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது HCF வேல்யூ. ஸோ அந்த கொடுத்துருக்க 2 நம்பருக்கு நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணினாலும், லாங் டிவிஷனோ இல்லை ஷார்ட்கட்டோ, அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோ ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அதோட HCF வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதான் ஆன்சர். அப்போ இங்கே HCF வேல்யூ 17 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நம்பருக்கு, இந்த கொஸ்டினுக்கு 17 தான் ஆன்சர். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த மாதிரி 3 power 1/125 - 1 and 3 power 335 - 1 இப்படி இருந்ததுன்னா இதுக்கு என்ன ஃபார்முலானா, இப்போ a power m - 1 க்கும் and a power n - 1 HCF இது ஈக்குவல் டு என்னன்னா a பவர், இந்த பவர் வேல்யூஸ்க்கு HCF கண்டுபிடிக்கணும். HCF ஆஃப் m, n - 1. அப்போ இந்த சம்க்கு நான் என்ன பண்ணணும்? a இருக்க இடத்துல 3 இருக்கு, இங்கே 125
35 இருக்கு. இதுக்கு நான் HCF கண்டுபிடிக்கணும். -1. இப்போ இது ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிச்சேன்னா எனக்கு 5 கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. HCF வேல்யூ 125க்கும் 35க்கும் ட்ரை பண்ணி பாருங்க 5 வரும். சோ அப்ப நான் இங்க என்ன பண்ணலாம் 3/5 - 1. அப்போ இதோட ஆன்சர் 3/5 - 1. இப்போ நெக்ஸ்ட் சம்க்கு ஒரு ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்து HCF கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சேம் அதே போல முதல் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். x⁴ - y⁴ ன்னு இருக்கு. இதை நான் எப்படி எழுதலாம்? x² ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். -y² ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இது ஈக்குவல் டு, அப்போ இதை எப்படி எழுதலாம்? இது a² - b² ஃபார்ம்ல இருக்கா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? x² - y² இன்டூ x² பிளஸ் y² இருக்கு. இப்போ இது அகைன் ஒரு a² b² ஃபார்ம்ல இருக்கா? அப்போ இதை x - y இன்டூ x பிளஸ் y, இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், இந்த பவர் 4 2 × 2ன்ற மாதிரி பிரிச்சு எழுதியிருக்கேன். அப்போ x² ஹோல் ஸ்கொயர் y² ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ இதை நான் வந்து அந்த a² - b² ஃபார்முலா கொண்டு வர்றதுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அப்போ என்ன பண்றேன், நான் x² - y² இன்டூ x² பிளஸ் y²ன்னு அந்த ஃபார்முலா அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ x⁴ y⁴ பண்ணலாம். அப்போ x⁴ y⁴ இருந்தா இதை எப்படி எழுதலாம்? x⁴ 3 இன்டூ ஹோல் ஸ்கொயர். ஏன்னா a² - b² ஃபார்ம் வரதுக்காக நான் 3 × 2ன்னு செப்பரேட் பண்ணிருக்கேன். -y³ பவர் 3. இப்போ இதை எப்படி எழுதலாம்? x³ - y³ x³ பிளஸ் y³ எழுதலாமா இத? அண்ட் நம்மளுக்கு x³ - y³க்கும் x³ பிளஸ் y³ ஃபார்முலாவும் தெரியும். அடுத்து அதை எழுதுறோம். அது என்ன வரும்? x - y இன்டூ x² பிளஸ் y² பிளஸ் xy, x - y இன்டூ x² பிளஸ் y² மைனஸ் xy மைனஸ் xy. ஓகேவா? இதை விட்டுருங்க. அப்போ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுக்கு நம்ம HCFனா என்ன பண்ணுவோம்? ஸ்மாலஸ்ட் பவர் சூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டினா ரெண்டுலையுமே இருந்தா மட்டும்தான் அந்த வேல்யூ எழுத முடியும். அப்போ இங்கே x - y இருக்கு, இங்க இருக்கா? இருக்கு. ஸோ x - y. இப்போ இங்க x + y இருக்கு, இங்க இருக்கா? இருக்கு. ஸோ x + y. x² + y² இங்க இருக்கு, ஆனா இங்க இல்ல. அதே போல சோ இங்க இருக்கிறதும் இங்க கிடையாது. இந்த x² + y² + xy வந்து இங்க கிடையாது. அப்போ அதை எழுதக்கூடாது. ஏன்னா HCFல வந்து ரெண்டுலையுமே இருந்தா மட்டும்தான் எழுதணும். அண்ட் லோவஸ்ட் பவர், இங்க பவர் வேல்யூஸ் எதுவும் இல்லாதனால அதை பத்தி இங்க பிரச்சனை இல்லை. பட் இங்க x - y இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். x + y இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எப்படி எழுதலாம்? a - b × a + b என்ன எழுதலாம்? x² - y². ஸோ நம்ம ஆன்சர் B. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வர்றப்போ மேக்ஸிமம் நம்மளால அதை எவ்வளோ ஷார்ட் பண்ணி எவ்வளோ தூரம் அதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத முடியுமோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அது ரெண்டுக்கும் செக் பண்ணணும் காமன்னா என்ன இருக்குன்றத. ஓகேவா? அதை தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். x⁴ - y⁴ நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலே இதை இன்னும் எலாபரேட்டாக எழுத முடியாது. அதே போல x⁴ - y⁴ இதுக்கு இந்த ஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலே இதை எலாபரேட்டாக எழுத முடியாது. ஸோ இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் கம்பேர் பண்ணி நம்ம x - y இங்கே இருக்கு, இங்கே இருக்குன்னு செக் பண்ணி அந்த வேல்யூஸ் எழுதுறோம். ஓகேவா? இப்போ 3 pieces of timber 42 meter, 49 meter and 63 meter long have to be divided into planks of the same length. What is the greatest possible length? இந்த greatest possible பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியும்? HCF வேல்யூ கண்டுபிடிக்கணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, பிளாங்க் டிம்பர்லாம் ஒன்றும் இல்லை. மரம், ஒரு பெரிய மரத்தை துண்டு துண்டா வெட்ட போறோம், அதை தான் பிளாங்க்ஸ். அந்த சின்ன பலகை மாதிரி வெட்ட போறோம் இல்லையா, அதை தான் பிளாங்க்னு சொல்றோம். ஓகேவா? அதை தான் இப்போ நம்ம பண்ண போறோம். அந்த மரத்தோட நீளம் கொடுத்துருக்காங்க, அதை ஈக்குவல் பாசிபிளா நம்ம, அதாவது கிரேட்டஸ்ட் பாசிபிள் என்ன, அதுக்கு ஈக்குவலா கட் பண்றதுக்கான கிரேட்டஸ்ட் பாசிபிள் வந்துட்டாலே HCF. ஸோ இப்போ இந்த 3 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நான் அந்த ஷார்ட்கட் மெத்தட் சொல்றேன். 42, 49, 63 இருக்கு இல்லையா? இப்போ இதுல 2 சின்ன நம்பர் முதல்ல சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 சின்ன நம்பருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் 7. இந்த நம்பருக்கு ஆக்சுவலா 7 அதிகமா போயிடும் டிஃபரன்ஸ் பார்த்தா. இதுக்கும் பார்த்தா 14 வருமா? சோ நம்ம இந்த டிஃபரன்ஸ்ல எது லோவஸ்டோ அதை சூஸ் பண்ணணும்.
7 தானே இருக்கிறதுலே கம்மியான டிஃபரன்ஸ். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த 7ஆல இந்த 3 நம்பரும் டிவைட் ஆச்சுன்னா இந்த 7 தான் இந்த 3 நம்பருக்கு உரிய HCF வேல்யூ. என்ன பண்றோம், இந்த நம்பர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் எழுதுறேன். டிஃபரன்ஸ்ல லீஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். இது 14, இது 7. அப்போ கம்மியா இருக்குது 7. நான் அந்த 7 சூஸ் பண்றேன். 7ஆல 42 டிவைட் ஆகுமா? ஆகும். 49 ஆகும். 63 ஆகும். ஸோ அப்போ இந்த 7 தான் இந்த 3 நம்பருக்கான HCF வேல்யூ. அப்போ இந்த சம்கான ஆன்சரும் 7 தான். ஸோ இந்த 3ஓட HCF வேல்யூ தான் இந்த 7. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சம்ல 5 bells start tolling together and toll at intervals 2, 4, 6, 8 and 10 seconds respectively. How many times do the 5 bells toll together in 20 minutes? இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாலே இது என்னன்னா, டோல்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெல் வந்து ஃபர்ஸ்ட் 5 பெல்லும் சேம் டைம்ல அடிக்குதான். டோலிங்னா ரிங் ஆகுது, பெல் அடிக்குது. அடுத்து அதோட டைமிங் வந்து ஒரு பெல், அந்த 5 பெல்ல ஒரு பெல் 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அடிச்சிட்டே இருக்கும், இன்னொரு பெல் 4 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அடிச்சிட்டே இருக்கும். அப்போ எகெயின் எப்போ இந்த 5 பெல்லும் சேமா சேர்ந்து ஒரே டைம்ல அடிக்கும்னு கேக்குறாங்க. அப்படி 20 மினிட்ஸ்க்குள்ள எத்தனை தடவை அதை அடிக்கும்ன்றதும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி இருக்கு, இப்போ 2 செகண்ட்னா அடுத்தது எப்போ அடிக்கும்? 4th செகண்ட்ல அடிக்கும். அடுத்து 6, 8. அப்போ இங்க 4னா அடுத்து 8, அடுத்து 12, அடுத்து 16. இது 6, 12, 18. ஸோ இந்த மாதிரி போறாலே பார்த்தா எப்படி இருக்குது, மல்டிபிள்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன தெரியணும், மல்டிபிள்ஸ் வந்துட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிப்போம், LCM கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேம் டைம்ல ரோல் ஆகுது, சேம் டைம்ல ரவுண்ட் வருது. ஸோ அதை நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். இப்போ சேம் டைம்ல எப்போ ரிங் ஆகும் அடுத்தடுத்து இந்த மாதிரி கேட்கிறப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு மல்டிபிள்ஸ் ஆகுதா? ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதுக்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது LCM வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கொடுத்துருக்க அந்த செகண்ட்ஸ்க்கு LCM என்னது, 2, 4, 6, 8, 10க்கு LCM ஆஃப் 2, 4, 6, 8, 10. இது எல்லாத்துக்கும் LCM எடுத்தா 120 கிடைக்கும். இது நீங்க யூசுவலா LCM எடுத்துருவீங்க இல்லையா? சோ இந்த 120 கிடைக்கும். அப்போ என்னன்னா 120 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை, 120 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அந்த 5 பெல்லும் சேம் டைம்க்கு ரிங் ஆகும். புரியுதா? ஃபர்ஸ்ட் 5 பெல்லும் ரிங் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து 120 செகண்ட்ஸ் கழிச்சுனா என்ன அர்த்தம், 120 செகண்ட்னா 2 மினிட். 60ஆல டிவைட் பண்ணுவோம் இல்லையா மினிட்ஸா மாத்த, அப்போ 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை 5 பெல்லும் சேம் டைம்ல ரிங் ஆகும். மற்ற டைம்ல மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறோம். சேம் அந்த 5 பெல்லும் ஒரே டைம்ல எப்ப ரிங் ஆகும்னா 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அப்படி ரிங் ஆகும். அப்ப 20 மினிட்ஸ்ல எத்தனை தடவை அப்படி ரிங் ஆயிருக்கும், 20 டிவைடட் பை 2, 10 டைம்ஸ். ஓகேவா? ஆனா ஆன்சர் 10ன்னு போட்டீங்கன்னா தப்பாயிடும். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 20 மினிட்ஸ்ல 10 டைம்ஸ் அடிக்குது. ஆனா அந்த ஃபர்ஸ்டே ஒரு தடவை அடிச்சிருக்கும் இல்லையா, அதுக்கு அடுத்த செகண்ட் மினிட்ல தான் அந்த இன்னொரு தடவை அடிக்கிறது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் அடிச்சதையும் சேர்த்து 10 + 1 = 11ன்னு போடணும். புரியுதா? ஏன்னு ஃபர்ஸ்டே ஒரு தடவை ரிங் ஆயிடுச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்து நீங்க 10 + 1 11ன்னு போடணும். அப்ப 20 மினிட்ஸ்ல அது 11 டைம்ஸ் ரிங் ஆகும். அப்ப ஆன்சர் 11. இதை மறந்துடாதீங்க. இந்த பெல் சம்ல எப்பவும் அந்த முன்னாடி அந்த அது எல்லாம் சேர்ந்து ஒரே டைம்ல ரிங் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்கனால அந்த ஒன்னையும் நம்ம இங்க ஆட் பண்ணிடுறோம். ஸோ 11 டைம்ஸ். அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் சேம் டைப் தான். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏபிசி வந்து ஸ்டார்ட் ஒரு ஜாகிங்னா ஜாகிங் போறாங்க, ஒருத்தன் அந்த கிரவுண்டா 18 செகண்ட்ல சுத்தி வந்துருவான், இன்னொருத்தன் 22, இன்னொருத்தன் 30 செகண்ட். அப்போ இவங்க 3 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டாலே நம்ம LCM தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது மல்டிபிள்ஸ்ல போகும் இல்லையா, அவன் 18 செகண்ட்னா அடுத்த ரவுண்ட் போறதுக்கு 36. இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் போனாலே நம்ம கண்டுபிடிக்கிறது லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது LCM வேல்யூ. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலே நம்ம LCM வேல்யூ கண்டுபிடிக்கணும். LCM வேல்யூ தான் ஆன்சர். இப்போ the LCM of two numbers is 16 times their HCF. HCF நம்மளுக்கு தெரியாது. HCF நான் Hன்னு வச்சுக்கிறேன். LCM என்ன கொடுத்திருக்காங்கன்னா HCF மாதிரி 16 times கொடுத்திருக்காங்க. அப்போ LCM என்னது? 16H. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? The sum of LCM and HCF is 850. LCM-ஐயும் HCF-ஐயும் சம்னா என்ன ஆட் பண்ணுவோம். அப்போ HCF plus LCM equal to H plus 16H. இது equal to 850. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணா 17H equal to 850. அப்போ H is equal to இது ரெண்டு கேன்சல் பண்ணா 50. அப்போ H என்னது
HCF வேல்யூ. அப்ப HCF வந்து 50, LCM வந்து ரிமைனிங் என்னது H 15 கிடைச்சிச்சுன்னா இதுல சப்ஸ்டிட் பண்ணா ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 16H ஓட வேல்யூ 800. அப்போ இது என்னது? HCF, இது LCM. சோ HCF கண்டுபிடிச்சிட்டோம், LCM கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு நம்பர் 15 கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? HCF வேல்யூ LCM வேல்யூ மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? HCF என்னது 50 into 800. நம்பர்ல ஒரு நம்பர் 15 கொடுத்திருக்காங்க. அப்போ 50 into அந்த இன்னொரு நம்பர் தான் நமக்கு தெரியாது. சோ அப்ப அந்த 50 இங்க வரப்போ டிவைட் ஆகும். சோ 50 கேன்சல் ஆயிடும். அப்போ அந்த இன்னொரு நம்பர் என்னது? அந்த X நம்பர் ஈக்குவல் டு 800. இதுதான் நம்ம ஆன்சர். இது அந்த ப்ராடக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். HCF வேல்யூ இன்டு LCM வேல்யூ ஈக்குவல் டு அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ லீஸ்ட் நம்பர் which when divided by 4, 9 and 12 will leave in each case a remainder 3. அதாவது ஒரு லீஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? லீஸ்ட்னு சொல்லிட்டாலே LCM வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிரேட்டஸ்ட், ஹையஸ்ட், லார்ஜஸ்ட் பாசிபிள்னு சொன்னா என்ன கண்டுபிடிப்போம்? HCF. இங்க லீஸ்ட், ஸ்மாலஸ்ட் இந்த மாதிரி கேட்டா LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா 4, 9, 12 இந்த மூணாலையும் டிவைட் ஆகிறப்போ டிவைட் ஆகிற லீஸ்ட் நம்பர். ஆனா இது மூணாலையும் டிவைட் பண்றப்போ ரிமைண்டர் வந்து 3 வரணுமா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த நம்பரை நான் 4ஆல டிவைட் பண்றப்போ எனக்கு 3 ரிமைண்டர் வரணும். 9ஆல டிவைட் பண்றப்பையும் 3 ரிமைண்டர் கிடைக்கணும். 12ஆல பண்றப்பையும் 3 ரிமைண்டர் கிடைக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்ணணும்? லீஸ்ட் நம்பர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ லீஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம்? LCM. அப்போ 4, 9, 12க்கான LCM என்ன? LCM ஆஃப் 4, 9, 12. இந்த மூணுக்கும் LCM எடுத்தா வேல்யூ 36 கிடைக்கும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. 36 கிடைக்கும். இந்த மூணுக்கு LCM எடுத்தா 36. இப்போ அந்த லீஸ்ட் நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? ரிமைண்டர் 3 வரணும்னு கொடுத்திருக்காங்க. 36 இது மூணாலையும் டிவைட் ஆயிடும். அப்ப 3 ரிமைண்டர் வரணும்னா என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை இதுல ஆட் பண்ணணும். இப்போ 39. இப்போ இந்த 39 நீங்க 4ஆல டிவைட் பண்ணா 3 ரிமைண்டர் கிடைக்கும். 9ஆல டிவைட் பண்ணாலும் 3 ரிமைண்டர் கிடைக்கும். 12ஆல டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 3 கிடைக்கும். சோ இந்த 3 ஆட் பண்ண மறந்துடாதீங்க. லீஸ்ட் நம்பர்னு கேட்டா லீஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு ரிமைண்டர் என்னவோ அந்த வேல்யூவை ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஒரு 3 நம்பர் கொடுத்து அதால டிவைட் ஆகக்கூடிய ஒரு லீஸ்ட் நம்பர்னு கேட்டா LCM கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிமைண்டர் வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதே தான் லீஸ்ட் நம்பர் which when divided by அங்க வந்து சேம் ரிமைண்டர் இருந்துச்சு. இங்க டிஃபரெண்ட் 10ஆல டிவைட் பண்றப்ப 9 வரணுமா? 9ஆல டிவைட் பண்றப்ப 8 ரிமைண்டர் வரணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிமைண்டர் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் லீஸ்ட் நம்பர்னு கேட்டாலே நம்ம LCM கண்டுபிடிச்சிடணும். சோ LCM கண்டுபிடிச்சா என்ன வரும்? LCM ஆஃப் 10, 9, 8 இந்த மூணுக்கு LCM கண்டுபிடிச்சா 360 வரும். இது இந்த மூணோட LCM வேல்யூ. ஆனா என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த நம்பர்ஸால டிவைட் பண்றப்போ ரிமைண்டர் இது வரணும்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இது இப்போ ரிமைண்டர் வந்து அந்த இதுல என்ன சேம் ரிமைண்டர் இருந்துச்சு. இங்க 3 நம்பருக்கும் 3 ரிமைண்டர் இருக்குது. நான் என்ன பண்ணுனா இந்த 10ஆல டிவைட் பண்றப்போ 9ஆ அப்ப 10க்கும் 9க்கும் இருக்க டிஃபரன்ஸ் 1. 9ஆல டிவைட் பண்றப்போ 8 அப்போ 9க்கும் 8க்கும் இருக்க டிஃபரன்ஸ் அதுவும் 1. அதே போல 8ஆல டிவைட் பண்றப்ப 7 கிடைக்கணும்னு சொல்றாங்க. 7க்கும் 8க்கும் இருக்க டிஃபரன்ஸ் 1. அப்போ இந்த மூணுக்கும் இருக்க அந்த டிஃபரன்ஸ் காமனா இருக்கு இல்லையா? இந்த 1 இதுல மைனஸ் பண்ணிடணும். அப்ப ஆன்சர் 359. சேம் ரிமைண்டர் இருந்தா என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். டிஃபரெண்ட் ரிமைண்டர்ஸ் வர்றப்ப என்ன பண்றோம்னா அந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் இருக்க டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு இந்த 10க்கும் 9க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதே போல அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா அது ஈக்குவலா இருக்கும். அந்த நம்பரை மைனஸ் பண்ணிடணும். எப்போ ஆட் பண்ணணும், எங்க மைனஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் ரிமைண்டரா இருந்தா ஆட் பண்ணணும். டிஃபரெண்ட் ரிமைண்டர் வரப்ப அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணணும். இப்போ find the least number of 4 digit which is divisible by 4, 6, 8 and 10. 4, 6, 8, 10ஆல டிவைட் ஆகுற லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் லீஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சோம். இப்போ லீஸ்ட்ல 4 டிஜிட் கேக்குறாங்க. அப்போ லீஸ்ட்னு வந்தோடனே என்ன பண்ணிடுவீங்க? LCM கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ LCM ஆஃப் 4, 6, 8, 10 இது நாலுக்கு LCM கண்டுபிடிச்சா 120 கிடைக்கும். இது LCM வேல்யூ. அவங்க கேட்டிருக்கிறது
லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கேட்குறாங்க. லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா ஃபர்ஸ்ட் என்ன, நம்மளுக்கு லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்ன சொல்லுவோம், இது சொல்லுவோம். ஹையஸ்ட்னா ஸோ இது நார்மலான லீஸ்ட் நம்பர், இது ஹையஸ்ட் 4 டிஜிட் நம்பர். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சம் கொடுக்குறப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன்ல போய் பார்க்கணும். இப்போ 1000 இருக்கு, 1000 தான் லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர். ஆனா இந்த 1000 120ஆல டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும், ஆகாது. ஸோ அதுக்கு அடுத்தபடி என்ன இருக்குது, 180 இருக்கு, 1080 இருக்கு, 1200 இருக்கு. 1200 பார்த்தோன்னே டிவைட் ஆகும்னு தெரியும். பட் எடுத்தோடனே அதை போகாம இதை செக் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா இதுக்கு போகணும். ஏன்னா அதுக்கு அடுத்த லீஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. 1000 ஆகாதுன்னு தெரிஞ்சா அதுக்கு அடுத்து இருக்க சின்ன நம்பர் எதுவோ அதை சூஸ் பண்ணுவோம். இப்போ 1080 இருக்கு, இந்த 1080 கண்டிப்பா 120ஆல டிவைட் ஆகும் 9. ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் இது. ஏன் இது இல்லைன்னா இதுவும் டிவைட் ஆகும், பட் இது லீஸ்ட் நம்பர் கிடையாது. 4 டிஜிட்ல ஃபர்ஸ்ட் இதுதான் லீஸ்ட் நம்பர், இது ஆகாதனால இதை விட்டுறோம். அடுத்த லீஸ்ட் நம்பர் இதை செக் பண்றேன், இது டிவைட் ஆனனால இந்த நம்பரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1200 டிவைட் ஆனா கூட அதை விட இது பெரிய நம்பர், ஸோ இதை சூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி சம்க்கு ஆப்ஷன்ல போயிடும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன்ல இருக்க நம்பர்ஸை வச்சு டிவைட் பண்ணி பாத்துருங்க. ஓகே, இந்த சம்ல find the greatest 5 digit number which is divisible by 10, 15 and 20 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க கிரேட்டஸ்ட் கொடுத்தோனே கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இங்க கிரேட்டஸ்ட் கொடுத்தோனே கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அங்க வந்து எப்படி கேட்பாங்கன்னா கிரேட்டஸ்ட் பாசிபிள், லார்ஜஸ்ட் பாசிபிள் அப்படி இருக்கும். இங்க கிரேட்டஸ்ட்ன்ற வேர்டு வந்து இந்த 5 டிஜிட் நம்பரை மீன் பண்றது. அதாவது லோவஸ்ட்னா என்ன பண்ணுவீங்க, ஓகேவா? இது லோவஸ்ட் 5 டிஜிட் நம்பர். கிரேட்டஸ்ட்னா சோ இதை மீன் பண்றது தான் இந்த கிரேட்டஸ்ட்ங்கிற வேர்டு. ஓகேவா? இந்த இடத்துல இது ஹெச்சிஎஃப் மீன் பண்ணது. அண்ட் இன்னொன்னு டிவிசிபிள் பை, டிவைடட் பைன்னு வந்துட்டாலே நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிப்போம். ஏன்னா டிவிசிபிள் பைன்னு வரப்போ ஹெச்சிஎஃப் என்ன பண்ணும்னா டிவைட் பண்ணும், இது டிவைட் ஆகும். சோ டிவிசிபிள் பை, டிவைடட் பைன்னு வந்துட்டாலே எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டிவிசிபிள் பை, டிவைடட் பை அந்த மாதிரி கொடுத்தா. ஓகேவா? அப்போ இந்த 3 நம்பர் இருக்கும். எல்சிஎம் ஆஃப் 10, 15, 20. இதுக்கு எல்சிஎம் வேல்யூ என்னது 60 வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், ஹையஸ்ட் கேட்டிருக்காங்கல்ல, கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் 999, இது 60ஆல பார்த்தாலே தெரியும் டிவைட் ஆகாது. ஸோ இதுக்கு அடுத்து இருக்க பெரிய நம்பர் ஆப்ஷன்ல எது, இது. இந்த நம்பர் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த நம்பர் கண்டிப்பா டிவைட் ஆகும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து எப்படி செக் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல பெரிய நம்பரை செக் பண்ணி பார்க்கணும். அது ஆகாதுன்னா அதுக்கு அடுத்த பெரிய நம்பர். ஏன்னா கேட்டிருக்கிறது கிரேட்டஸ்ட்னா பெரிய நம்பர்ல இருந்து போகணும், லீஸ்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா சின்ன நம்பர்ல இருந்து போகணும். அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ find the least number of 4 digit which when divided by இந்த நம்பர்ஸ் கொடுத்து it leaves remainder 3 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடி பார்த்த சேம் சம் தான், ஆனா இங்க ரிமைண்டர் 3 வரணும்னு ஒன்று எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது இல்லையா? இப்போ இந்த சம்ல என்ன பண்ணோம், இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ அந்த சம்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரிமைண்டர் 3 வரணும்னு சொல்றப்போ இப்போ இந்த சமயம் வச்சுக்கலாம். ரிமைண்டர் 3 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 999 60 plus 3 equal to 999 63. ஓகேவா? இந்த மாதிரி ஆட் பண்ணி எழுதிக்கணும் ரிமைண்டர் வரும்னு சொல்றப்போ. ஏன்னா இந்த நம்பர் கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடும். ரிமைண்டர் வரும்னா நம்ம அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஆட் பண்ணணும்னு. சேம் ரிமைண்டர் வரந்தா, டிஃபரெண்ட் ரிமைண்டர் வந்தா அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. சேம் ரிமைண்டர் வந்தா என்ன பண்ணணும், டிஃபரெண்ட் ரிமைண்டர்ஸ் வந்தா என்ன பண்ணணும், இதெல்லாத்தையும் கொஞ்சம் அடிக்கடி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா ஞாபகத்துல இருக்கும். ஓகேவா? இந்த டைப்ஸ் ரிமைண்டர் வந்தா அந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கிளாஸ்ல ஹெச்சிஎஃப்னா என்ன, எல்சிஎம்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் அதோட ரிலேஷன்ஷிப், அதாவது ஹெச்சிஎஃப் வேல்யூக்கும் எல்சிஎம் வேல்யூக்கும் ப்ராடக்ட் எடுத்தா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அந்த நம்பர்ஸோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். எந்தெந்த இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், எந்தெந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத நம்ம இன்னைக்கு கிளாஸஸ்ல பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.